எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற இருக்கின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தினந்தோறும் நமது தந்தி டிவியில் தினந்தோறும் ஒரு துறை சார்ந்த பட்ஜெட் பற்றிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சுகாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாடு பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக டாக்டர் தியாகராஜமூர்த்தி நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல செய்திகள், பொதுமக்களுடைய பட்ஜெட் பற்றிய கருத்துக்கள் ஆகிய பல அம்சங்கள் இடம்பெற இருக்கிறது. முதலில் சுகாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாடு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாட்டில் உள்ள 121 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்காக ஆரம்ப சுகாதார நிலையம், சமூக சுகாதார மையம், மாவட்ட மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று மொத்தம் 1,48,124 மருத்துவமனைகள் மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் 69% மக்கள் கிராமப்புறங்களில் வசித்து வருவதால் அவர்களுக்கு மருத்துவ வசதி மற்றும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. சுகாதாரத்துறையை மேம்படுத்தும் வகையில் 1995ஆம் ஆண்டு ஹோமியோபதி மருத்துவத்துறையும், 2002ஆம் ஆண்டு ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி ஆகிய துறைகளை உள்ளடக்கிய ஆய்வு என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. இதன் மூலம் மருத்துவ கல்வி, தர நிர்ணயம், கட்டுப்பாடு, மருத்துவ பொருள் மேம்பாடு, ஆய்வுகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு சுகாதார ஆய்வுத்துறை உருவாக்கப்பட்டது. எய்ட்ஸ், புற்றுநோய், இளம்பிள்ளை வாதம், தொற்றுநோய் போன்ற கொடிய நோய்களில் இருந்து மக்களை காக்கும் பொருட்டு 13 வகையான தேசிய சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இந்த நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இத்தனை முன்னேற்பாடுகள், விழிப்புணர்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அரசு மருத்துவமனைகளில் 76% மருத்துவர்கள், 53% செவிலியர்கள், 88% சிறப்பு மருத்துவர்கள், 85% ரேடியோகிராபர்கள், 80% ஆய்வக உதவியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதாக அதிர்ச்சி சர்வே வெளியாகியுள்ளது. போதுமான ஆய்வக வசதியின்மை, தொழில்நுட்ப கருவிகள் பற்றாக்குறை ஆகியவற்றுடன் பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் சுகாதார நிலைமை கவலை அளிப்பதாகவே உள்ளது. கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறைக்கு 30,477 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதற்கு முந்தைய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3,717 கோடி அதிகம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற சொல்லுக்கு ஏற்ப மக்களுக்கு நோயற்ற வாழ்வளிக்க போதுமான ஆய்வு கூடங்கள், பணியாளர்களை நியமிக்க வரும் பட்ஜெட்டில் திட்டங்கள் வகுக்கப்படுமா? இந்தியாவில் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் பற்றி ஒரு விரிவான செய்தி தொகுப்பை பார்த்தோம். இது தொடர்பாக நமது அரங்கத்துக்கு வந்திருக்கும் டாக்டர் தியாகராஜமூர்த்தியிடம் கேட்கலாம். டாக்டர், இப்ப 76% மருத்துவர்கள் இந்தியாவில் பற்றாக்குறை, 76% மருத்துவர்கள், அதே போன்று 53% நர்ஸ், செவிலியர்கள் பற்றாக்குறை. அது மட்டும் இல்லாம சிறப்பு மருத்துவர்கள் பார்த்தா 88% பற்றாக்குறை, 85% ரேடியோகிராபர்ஸ், 80% லேப் அசிஸ்டன்ஸ் பற்றாக்குறை. இப்படி மருத்துவத்துறையில பற்றாக்குறை அது பற்றாக்குறை விகிதம் கூட குறைவில்லை, மிகப்பெரிய அளவில் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? யாருமே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பற்றாக்குறை இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த இந்த மருத்துவத்துறையின் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் வளர்ந்துருக்கு. ஆனால் நம்மளோட நாட்டில் இந்த சுகாதாரத்துறை சுதந்திரமானதுலேருந்து இந்த மாதிரி பிரைமரி ஹெல்த் சென்டர், கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அடிப்படை வசதிகள் எல்லாமே நடந்தாலுமே கூட இந்த நம்மளுடைய அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த ஜிடிபி க்ரோத் இந்த 15-20 வருஷத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பெண்டிங் இப்போ தான் வந்திருக்கு. நிறைய டாக்டர்கள், பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் பல பேர் வெளிநாடுகள் இந்த மாதிரி பல நாடுகளில் சென்று விட்டார்கள். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லையோ வேலை செய்கிறதுக்கு தகுந்த போதுமான நிதி பற்றாக்குறை இருக்குது. அதுக்காக டாக்டர்ஸுடைய பே ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இன்றைக்கி பிரைமரி ஹெல்த் சென்டரில் போய் வேலை செய்ய அப்படின்னு சொன்னால் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, அவங்களுக்கு பேக்கப் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க எப்படி போய் அங்கே வேலை செய்ய முடியும், ஒரு சர்வீஸை கொடுக்க முடியும்? ஒரு இறுதி அறுவை சிகிச்சை நிபுணரை நீங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டரில் போஸ்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு தேவையான கருவி வேணும், உபகரணங்கள் வேணும், மற்ற ஆட்கள் வேணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் ஒரு செயல்பாடு பண்ண முடியும். டாக்டர், நீங்கள் சொன்னீங்க மருத்துவர்கள் பற்றாக்குறைன்னு சொன்னீங்க. முன்னெல்லாம் தமிழ்நாட்டில் மொத்தமே 3 அல்லது 4 மருத்துவக் கல்லூரி தான் இருந்தது, அப்படிதான் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ ஒரு மாவட்டத்துக்கு 3-4 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் மாறி இருக்கும். அப்படின்னு எப்படி பற்றாக்குறை? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷன் டாக்டர் ரேஷியோ அப்படின்னு இருக்குது. இந்த பாப்புலேஷன் டாக்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதுபடி பார்த்தா இன்னொரு 6 லட்சம் டாக்டர்ஸ் தேவைப்படுகிறது. இன்னும் மேலும் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் தேவைப்படுகின்றன. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த
பேஷண்ட் டாக்டர் ரேஷியோ அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் பெட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ பாப்புலேஷன் இருந்ததுன்னா இவ்வளோ படுக்கை வசதிகள் தேவைப்படுது அப்படின்னு இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து மற்ற வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மடங்கு கம்மியாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளவு, அதாவது எல்லா வளமும் இருந்தும் கூட இந்த மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்க என்ன காரணம்? அடிப்படையான காரணம் என்னன்னா மருத்துவக் கல்லூரி வசதிகள் இல்லாமல் தான் காரணம். மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக வேண்டும், அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவர்களை பயிற்சிக்க வேண்டும். அப்போ தான் வந்து மருத்துவர்கள் அதிகமாக வருவாங்க. நீங்கள் இந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மருத்துவக் கல்லூரிகள் மட்டும்தான் இருந்தது. அது சுத்தமாக பத்தாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்டில் ஓவரால் இந்தியா பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃபார் த பாப்புலேஷன் அதிக அளவாக வளர்ந்துருச்சு இந்த ஒரு 50 வருஷத்தில். ஆனால் மருத்துவக் கல்லூரிகள் அந்த அளவுக்கு அதிகமாக தோணும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராமப்புறங்களில் அவருடைய அடிப்படை மருத்துவ வசதிகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடங்கள். இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திருப்திகரமாக செயல்படுது இந்தியா பொறுத்து? திருப்திகரமாக செயல்படலை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது காரணம் வந்து கவர்மெண்ட்டையே வந்து ஒரு அதீதமாக வளர்ச்சி அடையக்கூடிய இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டில் வந்து கவர்மெண்ட்டே எல்லா விஷயத்தையும் பண்ண சொன்னால் பண்ண முடியாது. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அதுதான் வந்து ஒரு மக்களை வந்து எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா பண்ண முடியும். ஸோ ப்ரைவேட் ஆண்டர்ப்ரனர்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான வசதி வாய்ப்புகளை வந்து அந்த ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு கொடுக்கணும். அது எப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டேக்ஸ் கட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஹெல்த் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் கட் கொடுக்கணும். இல்லாட்டி லேண்ட், இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரவுண்டு நேரம் வந்து இன்றைக்கி வந்து சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 கோடி 7 கோடின்னு போயிட்டுருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி ஆரம்பிக்க முடியும்? முடியாது. நீங்கள் போடுற பணம் வந்து உங்களுக்கு அந்த இடம் வாங்குறதுக்கே போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஷுட் பி ஏபிள் டு லீஸ் லேண்ட். இப்போ நீங்கள் ரூரல் ஏரியாவில் வந்து ஒரு 10 டாக்டர் சேர்ந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அந்த இடத்த வந்து லீஸுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தா தனியார் மற்றும் அரசு துறை இரண்டும் இணைந்தால் தான் பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும். உங்களுடைய கருத்தா இருக்கு. தொடர்ந்து இதை பற்றி விவாதிக்கலாம் டாக்டர். அதுக்கு முன்பாக மற்ற இது தொடர்பான கூடுதல் தகவல்கள்